ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மனதார வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். கூடவே நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சூப்பரான இன்றைக்கி ஒரு ரெசிபி தாங்க. அதுவும் இந்த சீசன்லேயே கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சுட்டு நல்ல எம்மியான ஒரு சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் மாதிரி கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற மாதிரியான எந்த வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணது கிடையாது. எனக்கு பிடிச்ச சமையல் வீடியோஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை பிடிச்சி நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க. இன்னொன்று, இந்த தடவை மட்டும் அபியோட, அதாவது ஹோம் சீசன் வித் லவ் சேனலில் அபியோட அந்த பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு இப்போது சமீபத்தில் நடந்த அவங்க குடும்பத்தில் ஒரு சோக நிகழ்ச்சியில் நான் கொஞ்சம் அப்செட் ஆனேன். அதை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறீங்க உங்கள் சேனலுக்கு அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நான் சிம்பத்தி க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா, இந்த 2 இயர்ஸில் எங்கள் ஃபேமிலியில் நடந்த நிறைய இன்சிடெண்ட்டையே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்னோடய சப்ஸ்கிரைபரும் அதிகமாக இருப்பாங்க, நான் வருமானமும் எடுத்திருப்பேன். அதனால் எனக்கு சிம்பத்தி க்ரியேட் பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு அவசியமும் இல்லை. அதே நேரத்தில் எனக்கு அப்படி சம்பாதிக்கிறது எனக்கு பிடிக்கவும் செய்யாது. எனக்கு ரொம்ப பிடிச்சமானது சமையலுங்க. அன்றாட என் வீட்டில் சமைக்கிறத உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு 35லேருந்து 40 வயசு வரைக்கும் உள்ளவங்க அதிகப்படியான நம்ம வீடியோஸை பார்க்குறாங்க. அவங்கள்லேருந்து தான் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, என்னோடய பக்குவத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வயசு இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு கேட்கும்போது அப்படித்தான் இருக்கும். என்னோடய வயசு இன்றைக்கி 49 வயசு முடிஞ்சாச்சு. எனக்கு உங்களோட ஒரு 10 வருஷம் அனுபவம் கூடுதலாக இருக்கும். அதனால் நீங்கள் விவரம் புரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு சின்ன ஃபீலிங்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணினதுனால நீங்கள் அந்த மாதிரி சிம்பத்தி நான் க்ரியேட் பண்ணிட்டு தான் நான் சேனலை ரன் பண்ணுறேன் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இது வரைக்குமே என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பெரும்பாலும் சமையல் ரெசிபிஸ் வீடியோ மட்டும்தாங்க இருக்கும். ஒரு 4-5 குறிப்பு பார்த்தா ஒரு 10 வீடியோஸ்க்குள்ளே கொஞ்சம் வெளியில் போனது வந்தது இதை மாதிரி நான் ஷேர் பண்ணியிருப்பேங்க. அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. உங்களோட மைண்டில் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சிம்பத்தி க்ரியேட் பண்ணால் தான் யூடியூப்பில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அது நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எனக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கிடையாது. ஓகேங்க, சூப்பரான இன்றைக்கி ஒரு ரெசிபியோடு ஆரம்பிச்சிடலாம். உங்களோட பிறந்தநாள் திருமண நாளை நம்மளோட சேனல் வீடியோஸில் தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பேர், ஊர், டேட்டு இதை நீங்கள் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா லாங் வீடியோவில் இல்லைனாலும் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. முக்கியமாக எனக்கு ரெசிபியை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறீங்க உங்கள் சேனலுக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சு. நான் சொன்ன இந்த பதிலை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எப்படி எடுத்துக்கிறீங்கிறதும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபீஸ் வீடியோ இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் நான் முகம் காமிக்காமல் ரெசிபீஸ் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னொன்று, இந்த சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா? நான் பழைய வீடியோவில் 1-2 வீடியோவில் நான் முகம் காமிச்சிருக்கும் போது மொட்டை தலையாக இருந்திருப்பேன். ஆக்சுவலாக நான் கேன்சர் பேஷண்ட்டுக்காக முடியை டொனேட் பண்ணிட்டேங்க. இதை நான் பெருசாக நான் அந்த ஹேர் டொனேட் பண்ணும்போது கூட நான் வீடியோஸ் எடுத்துருக்கலாம். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் பண்ணலை. எனக்கு அவங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு ஹேர் டொனேட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, நான் பண்ணினேன். இது கூட நீங்கள் பொய்ன்னு நினச்சிங்கன்னா நான் அந்த சர்டிஃபிகேட் கூட நான் உங்களோட இந்த இடத்துல நான் அட்டாச் பண்ணுறேன், வேணால் பார்த்துக்கோங்க. ஆனால் யாருக்காகவும் நிரூபித்து நான் இப்படி தாங்கிறத நிரூபிக்கணும்னு இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக நம்ம இந்த சேனலில் எல்லாரும் முகம் தெரியாத நண்பர்கள் இருக்கும்போது நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா, இது வந்து சூப்பரான கத்திரிக்காய் தக்காளி பச்சடி பண்ணினேன். சோறு வடிச்சிருக்கிறேங்க. கத்திரிக்காய் தக்காளி பச்சடி வந்து எனக்காக காலையில் இட்லிக்கு பண்ணியிருந்தேன். இது வந்து வீட்டில் மற்றவங்களுக்காக மட்டன் கறி பண்ணியிருக்கிறேன். மட்டன் வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து பிரட்டி வச்சுருக்கிறேங்க. ஹஸ்பண்டுக்காக கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு. சாப்பாடு மாங்காய் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு பவுலில் சாப்பாடு எடுத்து ஆற வச்சுருக்கேன். மாங்காய் வந்து தோல் சீவிட்டு துருவி எடுத்துருக்கிறேன். இப்போ சாதம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஹஸ்பண்டுக்கு டயாபெட்டிக் இருக்கிறதுனால ஒயிட் ரைஸ் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா சுகர் லெவல் அதிகமாக இருக்குது. ரொம்ப வருஷமாக சுகர் இருக்கிறதுனால இப்போது கட்டாயமாக ஒயிட் ரைஸ் வந்து தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால ஒயிட் ரைஸ் கொடுக்கறது இல்லைங்க. அவருக்கு பெரும்பாலும் சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசை, அதுவுமே சிறுதானியங்களில் உள்ள மாவில் செய்யக்கூடிய ரெசிபீஸ் எல்லாம் தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு, குழம்பு மாத்திரம் நான்வெஜ் அதிகமாக அவங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை செய்து கொடுத்துட்றதுங்க. நான் வந்து வெஜிடேரியனுங்கிறதுனால எனக்கு சைவமாக ஏதாவது நான் செஞ்சுக்கிறது. அதுலேயும் ஒரு சௌகரியம், நமக்கு என்ன சாப்பாடு வேணுமோ நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம். அது ஒரு சௌகரியமாக போச்சு எனக்கு இப்போது. அதனால் இந்த மாங்காய் வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு உடனே எனக்கு அதை பார்த்த உடனே இந்த மாங்காய் சாதம் செய்யணும்னு அப்படியே நாக்கு டெம்ப்ட் ஆகிடுச்சு. அதனால தான் செய்கிறேன். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே இந்த தாளிக்கிற சாப்பாட்டுக்கு இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது அப்படி கடிப்படும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெயில் வறுபட்டுருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன். அதிலே பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், கொஞ்சம் அந்த மாங்காய் சாதம் வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு காஞ்ச மிளகா ஒரு 6 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி எண்ணெயில் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெயில் இந்த காஞ்ச மிளகாய் வறுபடும் போது இன்னும் நல்லா அந்த வாசமாகவும் இருக்கும், காரமும் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு சப்போஸ் காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மிளகாயில் உள்ள விதைகளை எடுத்துடுங்க. இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் எண்ணெயில் நல்லா வறுபட்டுருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தோம் அப்படின்னா கருகாமல் ஒன்று போல் வறுபட்டு வரும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க எண்ணெயிலேயே. சீரகம் சேர்த்துட்டு கருக விடாமல் லைட்டாக அப்படி வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அது எண்ணெயில் நம்ம வந்து அந்த பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு சாப்பாடு தாளித்தோம் அப்படின்னா அதோட மணமே சூப்பராக இருக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுவுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால கருகாது. நீங்கள் இதே ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிங்க அப்படின்னா கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையுமே வறுத்துட்டு துருவி வச்ச மாங்காயை சேர்த்துருங்க. மாங்காயை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. லைட்டு நல்லா நீளமாக துருவி இருக்கிறதுனால லைட்டாக அப்படி பிரட்டி விட்டிங்கன்னா அந்த மஞ்சத்தூளில் நல்லா ஒன்று போல் பிரண்டு வரும். அந்த மிளகாயோட காரமெல்லாம் அந்த மாங்காயில் இறங்கும். இப்போ கொஞ்சமாக சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நாங்கள் வந்து சாதம் வடிக்கிறது உப்பு சேர்த்து தான் வடிப்போம். அதனால் மாங்காய் கலவா மட்டும் நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படி கிளறி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு மாங்காய் ஒவ்வொரு மாதிரியான இருக்கும். இன்னொன்று இந்த கிளிமூக்கு மாங்காய் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாங்காயுமே இந்த சாதம் தாளிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த சீசனுக்கு இதை ட்ரை பண்ண மறக்காதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு ஹார்ட் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இப்போ மாங்காய் பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. கூடவே கொஞ்சமாக மல்லி இலையை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த மல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டாச்சா. இப்போ நம்ம சோறு வடித்து ஆற வச்சுருந்த சாதத்தை கிளறிடலாம். சோறு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கிளறினீங்க அப்படின்னா குழஞ்சி போகாது, உதிரியாக இருக்கும். நம்ம சுட சுட போட்டுட்டோன்னா சம்டைம் வந்து சோறு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு குழஞ்சா மாதிரி ஆகிடும். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி தாளிக்கிற சாதம் கொஞ்சம் உதிரியாக இருந்தால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனுக்கு மிஸ் பண்ணாமல் இந்த மாங்காய் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.
பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக எப்படி வந்திருக்குதுன்னு. சுட சுட நான் வச்சு சாப்பிட போகிறேங்க. பக்கத்தில் எனக்கு இதுக்கு வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். வாங்க நீங்களும் மாங்காய் சாதம் சாப்பிட்லாம். இந்த வீடியோவில் நான் பேசினதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சுட சுட இந்த மாங்காய் சாதம் வச்சு சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. தொடர்ந்து இதே சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுத்துட்டே இருங்க. சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.